friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சமான பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியா கோதுமை மாவுல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே குறைவான இன்கிரிடியன்ட்ஸ் தான், ஜஸ்ட் 4 இன்கிரிடியன்ட்ஸ் தான் இந்த ரெசிபிக்கு தேவை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்திருக்கேன். நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் இருந்து. ஸோ சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கலர் கொஞ்சம் பேல் எல்லோ கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்கே போதும். இதில் 1/4 கப் அளவுக்கு நல்லா பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கேஸ்டர் சுகர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ பீட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டரும் சுகரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அது இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரு சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் தான் நமக்கு விஸ்க் தேவைப்படும், இனிமேல் தேவைப்படாது. இதில் 1/2 கப் கோதுமை மாவு ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் சேர்த்துட்டு நம்ம கையிலேயே நல்லா அந்த பட்டரோட கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஒரு க்ரம்பிள்டான டெக்ஸ்சர் வரும், அது வரைக்கும் நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் 1லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. ஆறின பாலை விட சில்லுன்னு இருக்கிற பால் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. மைதா மாவில் செஞ்சுருந்தோம்னா நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி நம்ம குக்கி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். பட் இது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஈஸியாக பிரேக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிட்டோம்னா ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு சேர வந்ததுக்கப்புறம் கிராக் இல்லாமல் நல்லா திரட்டினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதளவுக்கு நீங்கள் கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இது ஒரு கிளிங் ராப் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 30 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈக்குவல் திக்னஸில் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எந்த ட்ரேயில் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோமோ அதில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் விரிச்சிட்டு இதை வச்சு நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு பேக் ஆகி முடிஞ்சிடும். 10 to 15 மினிட்ஸ் ஆகும் அவனில். இதே இது ஸ்டவ்வில் செய்கிறதா இருந்தால் 20 to 25 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதான். நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு சூப்பர் கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் நமக்கு ரெடி ஆகும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட தாங்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.